சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள் தரும் கற்பகாம்பாள் அம்மையுடன் அமர் கபாலீச்சரத்து பெருமான் கடலடிகள் போற்றி. உழவாரப்பணி தொண்டர்கள் அங்கங்க இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறீங்க. இது ஒரு அரிய பெரிய வாய்ப்புன்ற மாதிரி ஐயா அவங்க தியாகராசன் ஐயா கூட 20 வருஷம் பயணம் பண்ணாங்க. அவங்க சொல்லுவாங்க மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு. ஐயாவோட இருந்து 20 ஆண்டு காலம் பணி செய்து அவங்க சொன்ன பாடத்தை எல்லாம் கேட்டு அவங்க கிட்ட பாடம் கேட்டு எனக்கு பாடம் சொன்னதுனால தான் நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு தகுதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஐயா. ஆக நம்ம முன்னமே சொன்ன பாருங்க, இந்த உழவார பணி நம்ம பல காலம் செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த உழவார பணி நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? லாபம் இல்லாத இன்றைக்கி நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு லாபம் வேணும். ஆனால் அது கிடைக்குதா இல்லையான்னு நம்ம இது வரைக்கும் அதை அனுபவிச்சிக்கல. கிடைக்குமா கிடைக்காதா, அனுபவிச்சோமா இல்லை அனுபவிக்க முடியாதா, இதெல்லாம் ஒரு ஏறத்தாழ ஒரு 3/4 மணி நேரத்தில் நமக்கு ஐயா பல தகவல்களை சொல்லுவாங்க. அந்த தகவல்களை முன்னமே சொன்ன நான் உள்வாங்கி நெஞ்சுக்குள்ளே வச்சிங்கன்னா இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மேலும் நம்ம இந்த தொண்டு இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, இன்னைக்கு இந்த கேட்குறவங்க இதே நிலையில் நிற்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிலை மாறாமல், அதாவது நம்ம நிலை மாறுகின்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நிலை மாறாத நம்ம வாழணும்னா இந்த ஐயா சொல்ல போகிற கருத்துகள் நமக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நம்மை மேலும் இந்த உழவாரத்தை அடியன் சொல்லுவது போல் உடம்புல உயிருள்ள வரைக்கும் நம்ம இந்த உழவாரத்தை செய்திடணும். அதன் பொருட்டு நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை ஐயா அவர்கள் நமக்கு விளக்கம் செய்வார்கள். இது எல்லாரும் இதே மாதிரி அமைதியாக இருந்து வேலை பார்க்குற பிள்ளைங்கள்லாம் வந்துருக்கு, அமைதியாக இருந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா திருவடியை பணிந்து பவானியிலேருந்து ஐயா வந்திருக்காங்க. ஐயா பேர் ஆரூரன் ஐயாங்க. நிறைமொழி மாந்தர் திருமடம் ஒரு மடத்தை நிறுவி ஐயாவுக்கு கீழே இன்றைக்கி ஒரு 10 அன்பர்கள், இன்றைக்கி நாங்கள் குடமுழுக்கில் 10 அன்பர்கள் இருந்தோம். எல்லாரும் ஐயா வழிகாட்டுதல் பேரில் தான் அந்த குடமுழுக்கு சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக உலக மக்கள் போற்றக்கூடிய அளவுக்கு அந்த 3 நாள் பணியும் சிறப்பாக நடந்திருக்குது. இப்பயுமே எல்லாருமே இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் இருசக்கர வாகனம், காரு, ஆட்டோவில் போகிறவங்க, வேனில் போகிறவங்க எல்லாருமே போகும்போது இங்கேருந்து எண்ணி 4வது கிலோமீட்டரில் அந்த இடம் போய் நடராஜரை பார்த்து வணங்கிட்டு இருப்பாங்க. எல்லா சாமியுமே அலங்காரம் சிறப்பாக இருக்கும். அலங்காரமும் ஐயாவுக்கு இருக்கிற மாணாக்கர்கள் தான் பண்ணியிருக்காங்க, சிறப்பாக இருக்கும். எல்லோரும் அதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா நம்ம பல காலங்களில் இரவு 7 மணி 8 மணிக்கெல்லாம் போனது உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாக போகிற மாதிரி நினச்சிக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஐயா சொல்லக்கூடிய கருத்தை எல்லோரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு வேலை செஞ்சால் தான் நல்லா இருக்கும். நாங்கள் வேலை செஞ்சிங்கன்னா ஐயா சொல்கிறத கேட்குறேன்னு சொன்னோம்னா கேட்கலாம், அது இதயத்தில் நிற்காதுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் இங்கே அமர்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களிடத்து இந்த 3/4 மணி நேரத்தை ஒப்படைத்து நம்ம இந்த 3/4 மணி நேரத்தில் நம்மளை எவ்வளோ தூரம் செம்மைப்படுத்துகின்றார்களோ நம்ம எல்லாரும் செம்மையாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐம்பதம் தில்லை அம்பதம் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தொண்டர் வரவும் இடத்தாய் போற்றி, தொழில் நோக்கியாடும் சுடரே போற்றி, நம் கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலால் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எம்பிரான் உலகையத்தும் உழவார படையாளியார் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கெல்லாம் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பேசுறது எல்லாரும் கேட்குதுங்களா? ஏன்னா நிறைய அன்பர்கள் இருக்கிறீங்க. நான் என்னுடைய குரல் கொஞ்சம் அந்த வழிபாட்டில் இருந்து வந்ததுனால கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு நீச்சே வராது. ஆமாம்
அப்படின்னு நீங்கள் ஒரு 200 விசிறி பண்ணி. மற்ற பணிகள்லாம் அப்படி கிடையாது. அது யாராவது ஒருத்தருக்கு தான் மாலை, யாராவது ஒருத்தருக்கு தான் துண்டுகள்லாம். ஆனால் உழவார பணிக்கு மட்டும் என்ன சிறப்புனா எல்லோருக்கும் எல்லாமாக கிடைப்பது தான் உழவார பணியினுடைய சிறப்பாக அமைய பெற்றிருப்பது. இந்த வகையில் ஐயா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. திருநனா என்று சொல்லக்கூடிய பவானியிலிருந்து ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டுகளாக ஐயா அவர்களோடு அறிமுகமாகி இந்த வழிபாட்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஐயா முதல்ல எங்களை அழைத்து ஒரு நிகழ்வு செய்தது ஒரு உழவார பணி விழாத்தான் ஐயா எடுத்து செய்தாங்க. திருவேற்காட்டில் முன்பு இருந்த உழவார பணி ஆலயங்கள் சுத்தம் செய்யும் தட்சணாமூர்த்தி கோயில் உழவார பணிக்குழுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய பேராக இருக்கும். அதை நான் கேட்பேன், இவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்கிறீங்களேன்னு. அதுபோல் அந்த குழுவில் இருந்த பொழுது அந்த குழுவில் இருந்து 100வது உழவார பணியை அவங்க செய்த பொழுது திருவேற்காட்டில் ஒரு அருமையான விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் பங்கெடுத்த நாள் முதலாகத்தான் ஐயா அவர்களோட எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கம். அது திருநாவுக்கரசருடைய திருப்பணியில் பங்கெடுத்ததோடு மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசர் பாடிய ஒரு தேவார பதிகத்தின் மூலமாக தான் எங்களுக்கு அதிகமான ஒரு நெருக்கம் வந்தது. அதில் திருவையாற்றில் ஒரு பதிகம் பாடுவார். அதில் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீங்க என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயா தான் அது ஒரு இதை கூப்பிட்றேன் சொல்லுங்கள் எனக்கு வர பிரச்சனை. அந்த பதிகத்தில் திருவையாறு அகலாத செம்பொற் சோதி என்று பாடுவார். இவர் பேரின்ப சோதி அல்லவா. அந்த பதிகம் பாடும் போதெல்லாம் இவரை பார்த்து செம்பொற் சோதின்னு பாடல அவருக்கு எங்களுக்கு ஒரு அன்பு நெருக்கமானதிலிருந்து இன்று வரை எங்களுடைய பயணம். அவர் என்னோட வயதில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர். ஆனாலும் கூட என்னை முன்னிறுத்தியே எல்லா பணிகளும் செய்கின்ற ஒரு இயல்புடையவராக அவர் இருக்கிறார். எனவே அவர் அழைத்ததின் பேரில் தான் இன்றைய நாளில் அவர் பலகாலம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஐயா எங்கள் உழவார பணி தொண்டர்களை பாருங்க, இந்த பேசுறதெல்லாம் அப்புறம் எங்கள் உழவார பணி தொண்டர்களை பாருங்க எவ்வளோ அழகா சிறப்பாக பணி செய்யக்கூடிய தொண்டர்களும் எங்கள் இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு அருமையான தொண்டர்களை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பலகாலம் எங்களை ஆற்றுப்படுத்தி கொண்டிருந்தாங்க. எங்களுடைய பணிச்சூழல் அதுவும் நாங்கள் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் அல்லவா, நீங்கள் இருக்கிறது சென்னை மாகாணத்தில் இருக்கிறீங்க. எனவே உங்களை பார்க்கணுன்னா ஒரு நாள் தேதி எல்லாம் இருக்கணும் இல்லையா. அதுபோல் இருக்கும்போது இன்னைக்கு ஒரு குருவருள் மடம் எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியும். வாதவருடையார் சிவலோக திருமணம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருமணத்தில் திருவாசகத்திற்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். அந்த கோவிலுக்கு குடமுழுக்கு வழிபாடு செய்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருந்தோம். ஐயா அவர்களும் ஒரு 2-3 நாள் எங்கள் கூட தான் இருந்திருக்காங்க. அந்த குடமுழுக்கு நிறைவு செய்து மதியம் வந்துட்டோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரும் பொழுது கோவில் சிவாலயம் இறைவனை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அறிவு என்றைக்கு வந்ததோ அதே விதியில் தான் போவோம், கோயிலுக்குள்ளே போகவே மாட்டோம். ஆனால் முதல்ல இறைவனை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளே போன பொழுது இறைவன் எங்களுக்கு முதல்ல கொடுத்து ஆற்றுப்படுத்திய பணி என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நீங்கள் செய்த உழவார பணி தான். எங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, உழவார பணி செய்தால் என்ன கிடைக்கும்னு என்ன சொல்லியிருக்கிறாரு. நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உழவார பணியை செய்து தொடங்கியதுனால தான் நான் சொன்ன பாருங்க, பெரிய புராண ஆசிரியர், சைவ சித்தாந்த ஆசிரியர், வேள்வி சதுரர் என்றெல்லாம் பலவாறு இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை வித்திட்டது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா உழவார பணியில் தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு முதல்ல தொடங்க பெற்றது. நினைத்து பாருங்க, ஒரு உழவார பணி உடம்பினால் ஒரு பணி செய்வதற்காக வந்தோம். இன்னைக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கிறார் என்பதற்கு நீங்க இப்போ உங்களையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த பெயிண்ட் அடிச்சது, அந்த கல் மண்ணெல்லாம் சுமந்தது, மரத்தை வெட்டினது, இப்படியெல்லாம் அந்த பணியெல்லாம் செய்வாங்க. அதை நாங்கள் செய்யலை, எங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பெரியவங்க செய்து எங்களை ஆற்றுப்படுத்தினாங்க. திருத்தொண்டீஸ்வரர் உழவார பணி குழுன்னு இன்னைக்கு ஏறத்தாழ அவங்க 1000 பக்கமாக நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ உழவார பணி சிறப்பாக செய்வாங்க. அந்த பணியில் நாங்கள்லாம் இப்போ சிறிய வயது தானே, அப்போல்லாம் நாங்கள் உழவார பணிக்கு போகும் பொழுது அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வது தான் நம்ம வேலையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற காலத்தில் எங்களுக்கு என்ன ஒரு கூடுதலாக கிடைத்தது என்று சொன்னால், அந்த குழுவில் ஒரு ஓதுவா மூர்த்தியும் கொஞ்சம் பக்குவமுடைய ஆன்மாவும் ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த உழவார பணியில் கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு உழவார பணிக்கும் இது போல அந்த பிற்பகலில் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 5 மணிக்கு புறப்படுற பாருங்க, அந்த இடைப்பட்ட ஒரு 1 மணி நேரத்தில் ஞான வேள்வி என்று உழவார பணி தொண்டர்கள் எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்க. உழவார பணி தொண்டர்களுக்கு எப்பவுமே பெரிய புராணமோ தேவாரமோ சைவ சித்தாந்தமோ கோவில்களை பற்றியோ இதெல்லாம் அதிகமான சிந்தனை இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு என்னன்னா, மாதம் முழுக்க எங்கேயோ போய் நாய் மாதிரி யாருக்கோ வேலை செய்கிறோம். வாய்ப்பு ஒரு நாள் மாதத்திலேயோ வாரத்திலேயோ ஒரு நாள்
சிவபெருமானுக்காக அங்க செய்யற வேலையை இங்க செய்து ஒரு ஆன்ம அமைதியை பெறுவதற்காகத்தான் இங்க வர்றவே தவிர தேவாரத்தில் என்ன நுட்பம் இருக்குது, சைவ சித்தாந்தம் படித்தா என்ன கிடைக்கும், அதெல்லாம் உழவார பணிகள் அன்பர்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த அனுபவத்தால் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெறும் உடல் அளவில் மட்டும் இந்த பணியை செய்து விட்டால் போதாது, கொஞ்சம் சமய நெறியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 1 மணி நேரம் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய தொண்டர்களை அடுத்த உழவார பணிக்கு வரும் பொழுது நீங்கள் 4 துதி பூழியர் கொண்டு பாடுற பாருங்க, அப்பெல்லாம் எங்களுக்கு பாட தெரியாது. அடுத்த உழவார பணி 30 நாள் இருக்கிறது. 30 நாளுக்குள் பூழியர்கோன் வெப்பொழித்த 4 துதி மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். அப்புறம் சேக்கிழார் பெருமான் துதி, சந்தானக்குறவர் துதி. அடுத்த வகுப்புல சொன்னாரு 50 புராணம், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு பெரிய புராணம். அடுத்த உழவார பணிக்கு வரும்போது அந்த 5 பாடலையாவது மனனம் செய்து கொண்டு வருவார் சொன்னாங்க. அதையும் செய்து முடிச்சோம். அப்புறம் சொன்னாரு, சைவன் என்று சொன்னா சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய சிவபுராணம் மனனமா இருக்கணும். 2வது அடியார்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருத்தொண்டர் தொகையும் மனனமா இருக்கணும். அடுத்த உழவார பணிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் சிவபுராணத்தையும் உழவார, நம்முடைய உழவாரம் தான் வருது, அது திருத்தொண்டர் தொகையும் மனனம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படியெல்லாம் அந்த பெருமகனார் சொன்னதுனாலதான் நாங்கள் அன்றைய நாள்ல இடம் பருவத்துல சிவபுராணத்தையும் திருத்தொண்டர் தொகையும் மனனம் செய்து கொண்டு சொன்னோம். அப்படி சொல்பவர்களுக்கெல்லாம் அவர் என்ன தெரியவா என்ன கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தான் பெரிய பெரிய படங்கள்லாம் பரிசு கொடுக்குறாங்க, லேமினேஷன் பண்ணி நிறைய கொடுக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் 4 திருவுருவ படத்தை ஜெராக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. வர்ற தொண்டர்களுக்கெல்லாம் யார் கரெக்டாக பதில் சொல்றாங்களோ அந்த அன்பர்களுக்கு திருஞான சம்பந்தருடைய ஜெராக்ஸ் போட்டோ, இப்படி ஜெராக்ஸை தான் கொடுப்பாரு. ஆனால் அன்றைக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கு அந்த படங்களை வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒட்டி வச்சிருப்போம். ஏன்னா அது நம்முடைய முயற்சிக்காக கிடைத்த பரிசு அல்லவா. அன்றைய நாளில் 4 படமெல்லாம் எங்கள் வீடுகளில் கிடையாது. எனவே அந்த ஜெராக்ஸ் போட்டு கொடுத்த அந்த படங்களை வீட்டில் கொண்டு போய் மாட்டி அதில் வழிபாடு செய்ய தொடங்கியது தான் இன்றைக்கு திருக்கோயிலில் இருக்கிற 4 குடமுழுக்கு செய்கிற அளவுக்கு சாமி எங்களை வளர்த்து விட்டு இருக்கிறார் என்றால் அதற்கான தொடக்கம் அஸ்திவாரம் எங்கே இடப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்ற இந்த உழவார பணிதான் எங்களுக்கும் ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாரும் வந்து வணங்குவாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு மன வருத்தம்னு கேட்டால், நம்மளையெல்லாம் வணங்குறாங்க, ஆனால் நம்மளை விட உயர்வானவங்க யாருன்னு கேட்டால் உழவார பணி செய்யக்கூடிய தொண்டர்கள் தான் எல்லாவரை காட்டிலும். நீங்கள் பெரிய புராணம் சொல்லுங்க, சைவ சித்தாந்தம் சொல்லுங்க, திருவாசகம் முழுக்க மனப்பாடம் பண்ணி கூட பாடுங்க, ஆனால் உழவார பணி என்கின்ற பணிக்கு அது ஈடு ஆகாது என்பதுதான் அடியனுடைய கருத்தாக வைத்திருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய தேவாரம், நீங்கள் பாடக்கூடிய திருவாசகம், நீங்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையெல்லாம் செய்வதற்கு எங்கே ஒரு இடம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, கோயில் இருந்தால்தான் இதையெல்லாம் நாம் செய்ய முடியும். அந்த கோயில் இல்லை என்றால் நீங்கள் எங்கே போய் தேவாரம் பாடுவீங்க, நீங்கள் எங்கே போய் திருவாசகம் முற்றல் பண்ணுவீங்க, எங்கே போய் கோயிலை பற்றி சைவ சித்தாந்தம் வகுப்படுப்பீங்க? அந்த கோயில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவாரம் பாடுவதற்கு, திருவாசகம் பாடுவதற்கு, சைவ சித்தாந்தம் சொல்வதற்கு கோயில் இடம் என்றால் அந்த கோயில் நிலைபெறுவதற்கு உழவார பணி செய்யக்கூடிய தொண்டர்கள் தான் கோயில்களை பாதுகாத்து கொடுக்கிறார்கள் என்பதினாலே உழவார பணிதான் தலையாய பணி என்பதாக நாங்கள் கருதுகிறோம். நல்லா நினைத்து பாருங்க, நம்முடைய சமயப்புறவர்கள் 4. அதில் ஞானசம்பந்தர் உழவார பணி செய்திருக்கிறார். எப்படி உழவார பணி செய்தார்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவாரம் பாடுவதே அவருக்கு உழவார பணி. நாவினால் பாடி 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 அதையே உழவாரமாக செய்தவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். ஆனால் நாவுக்கரசு பெருமான் என்ன செய்தார் தெரியுங்களா? கையிலே உழவாரம், நாவிலே தேவாரம், நாவிலே தேவாரம், கையிலே உழவாரம் என்ற அந்த 2 பணிகளை நீங்க சமயக்குறவர்கள்ல 4 பேருக்கு ஒன்றும் மாற்றமெல்லாம் கிடையாது. 4 பேரும் ஒரே தன்மையுடையவர்கள் தான். ஆனாலும் கூட நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது என்று சொன்னால், அவர் செய்த உழவார பணி என்பது சிறப்புடையது. ஞானசம்பந்தர் பதிகம் மட்டும்தான் பாடியிருக்கிறார், சுந்தரர் பதிகம் மட்டும்தான் பாடியிருக்கிறார், மாணிக்க வாசகர் பதிகம் மட்டும்தான் பாடியிருக்கிறார். ஆனால் நாவுக்கரசு பெருமான் தான் தேவாரமும் பாடியிருக்கின்றார், உழவார பணியும் செய்திருக்கின்றார். இந்த உழவார பணிக்கு ஒரு சிறப்பு சொல்லணும்னு ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த உழவார பணிக்கு ஒரு சிறப்பு சொல்றோம் பாருங்க. நம்முடைய அப்பர் பெருமான்
திரு அதிகையில் இறைவனிடத்தில் ஆட்பட்டார். சோலை நோய் கொடுத்தாரு, நோய் தீர்க்கப்பட்டது, திருப்பதிகம் பாடும் வல்லமை பெற்றார், திருப்பணி செய்வதற்கான பணியை தொடங்கினார். அப்படி தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்க உழவார பணி செய்தார்னா, அவரை ஆட்கொண்ட திருத்தலம் திரு அதிகை வீரட்டானம். அந்த அதிகை வீரட்டானத்தில் தான் அவர் திருப்பணி செய்வதற்காக தொடங்கி அப்புறம் எல்லா கோயிலையும் பண்ணார். அந்த நாவுக்கரசு பெருமான் உழவாரம் செய்த காலத்திலிருந்து ஒரு 200 ஆண்டு, அதாவது 200 ஆண்டுகள் கழித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மண்ணுக்கு வந்தாருங்க. அப்படி வரும்போது அவர் அறிவில் என்ன தோணுச்சு தெரியுங்களா? இங்க அதிகை பெருமான் இருக்கிறார், சென்றால் இங்க ஒரு பதிகம் பாடலாம் அப்படிலாம் உணர்வு இருந்தாலும் கூட அந்த ஊர் எல்லை வரைக்கும் வரும் பொழுது போய் சாமியை பார்க்கணும் வேகமா வந்தார். ஆனா எல்லைக்குள்ள வந்தவனே அப்படியே நின்றுட்டார். ஏன் தெரியுங்களா? இந்த மண்ணு நாவுக்கரசு பெருமான் கையினால் உழவாரம் செய்த மண்ணாயிற்று, இதை நான் எப்படி காலினால் மிதிப்பேன் என்று தயங்கி நின்னார். உள்ள போகவே இல்லை. ஊர் எல்லையில ஒரு மடம் இருந்துச்சு, போய் படுத்துட்டார். சாமி தான் வந்து அவருடைய இரவுல வந்து அவர் திருவடி அவர் தலை மேல வச்சு அதுக்கப்புறம் பதிகம் பாடுமாறு சொன்னார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். நினைத்து பாருங்க, நாமெல்லாம் அருளாளர்களை வணங்குவது வேறு, ஏன்னா நம்மளாம் சாதாரணமானவர்கள். ஆனால் ஒரு அருளாளர் இன்னொரு அருளாளரை வணங்குவது எவ்வளவு உயர்வானது தெரியுங்களா? மாணிக்க வாசகர் சொல்றார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின். மாணிக்க வாசகரை போல ஒரு அன்புடையவர் உண்டா? திருவாசகம் போல ஒரு அன்பான நூல் உண்டா? அந்த நூலை பாடிய மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பெல்லாம் ஒரு அன்பே கிடையாதுங்க, எனக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கண்ணப்ப நாயனார். அவருடைய அன்பை நுகர்ந்த பிறகு உலகத்துல யாருடைய அன்பையும் இறைவனால நுகரவே முடியாது. எப்படி ஒரு இனிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு டீ குடிச்சா இனிக்க மாட்டேங்குது பாருங்க, அது போல கண்ணப்ப நாயனோட அன்பை நுகர்ந்த சிவபெருமானுக்கு அதுக்கப்புறம் உலகத்துல யார் அன்பு செலுத்தினாலும் அந்த மட்டத்துக்கு கீழே தான் இருக்குமே தவிர மேல போகவே முடியாது. ஆனா மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அன்பை நுகர்ந்த பெருமான் என்னுடைய அன்பெல்லாம் ஒரு அன்பு என்று நினைத்து கொண்டு என்னையெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறார் என்றால் இறைவனுடைய கருணை எவ்வாறு என்று போற்றுகிறார். அந்த வகையில நினைத்து பாருங்க, திருநாவுக்கரசு பெருமான் உழவாரம் செய்த மண்ணை நான் காலினால் மிதிக்க மாட்டேன் என்று சுந்தரர் அஞ்சி இருக்கிறார் என்று சொன்னார். அந்த உழவார பணியினுடைய மேன்மை எவ்வளவு உயர்வான நினைத்து பாருங்க. இந்த உழவாரம் எங்கே தொடங்கப்பட்டது தெரியுங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க நாவுக்கரசு பெருமான். உழவாரம்னா யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? முருகப்பெருமான் கையில வேல் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நாவுக்கரசு பெருமானுடைய திருமேனியில எங்கேயாவது உழவாரப்படை இல்லாம பார்த்துருக்கிறீங்களா? ஒருவேளை உழவாரப்படை இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருங்க அந்த பெரியவன்னு கேட்பீங்க. இவர் திருநாவுக்கரசருங்க. ஐயோ, யாரை ஏமாத்த பாக்குற? திருநாவுக்கரசர் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அவர் கையில உழவார பணி வைத்திருப்பார், படை வைத்திருப்பார். அடுத்து பாருங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய உடைய பாருங்க, நீங்க சுந்தரனுடைய உடைய பாருங்க, மாணிக்கவாசர் கொஞ்சம் எளிமையா தான் இருப்பாரு. ஆனா நாவுக்கரசர் உடைய பாருங்க, நீங்க தேவாரம் பண்ணோம்னா, திருவாசகம் பண்ணோம்னா, வேள்வி செய்யணும்னா இந்த மாதிரி கரவேட்டி கட்டி இருக்கணும். ஆனா உழவார பணிக்கு இந்த மாதிரி கரவேட்டி கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா வேலையே கிடையாது. அங்க என்ன இருக்கணுங்க? அழுக்கு துணி, ஆடையும் கந்தையே. நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், அடியார்னா யாரு தெரியுமா? பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றினர், ஆரம் கண்டிகை, ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றினர், ஈர அன்பினர், யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று சேக்கிழார் பெருமானே வியந்து நிற்பது இந்த அடியார் பெருமக்களுடைய உழவார பணியை பார்த்துதான். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், நீங்கள் செய்த வினை என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு அந்த கஷ்டம் வந்துடுச்சு, இந்த கஷ்டம் வந்துடுச்சு, அவன் செய்வனை செஞ்சுட்டா, இவன் தீவனை செஞ்சுட்டா சொல்றமே, அந்த வினையெல்லாம் யாரும் செய்யல. நீ பல பிறவிகள்ல செய்த தீவினை தான் இப்போ உனக்கு தீவினையா வந்திருக்குது. செய்வினை என்று சொன்னா யாரோ நமக்கு செய்த வினை நினைக்காதீங்க, நாம செய்த வினை நமக்கு பலனை தருகிறது. இதுல இருந்து எப்படிங்க தப்பிக்கிறது? ஜோசிக்காரனை பார்க்கலாமா? ஐயர்கிட்ட போய் கேட்கலாமா? ஒன்றும் வேண்டாங்க. உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த வாரத்துல எத்தனை வேலை கிடந்தாலும் தூக்கி போட்டுட்டு அன்றைய உழவார பணிக்கு வந்து விடுங்க, உங்கள் தீவினை தீர்ந்து விடும் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அவர் உழவாரப்பணி செய்தவர் அல்ல, பாடும் பணியை உழவாரமாக செய்தவர். அவர் சொல்றாரு,
அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உன்னமக்கு ஊனமன்றே. உங்களுக்கு அது குற்றம் சொல்றீங்களே, அது உங்களுடைய குற்றம் தானே. அதுக்குதான் இறைவன் வழி கொடுத்திருக்கிறாரு. என்ன செய்வது? கைவினை செய்து. அது என்ன கைவினை? கையினால் செய்கின்ற வினை கைவினை. என்ன பண்ணலாம்? ஆலயத்தை கூட்டுறது, கோலம் போடுறது. இப்ப பெயிண்ட் அடிச்சிங்க பாருங்க, மரமெல்லாம் வெட்டி தூசெல்லாம் எடுத்து நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கி சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து நல்லா நினைத்து பாருங்க. நேற்று யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க, வந்து பார்த்துட்டு என்ன கோயில் இப்படி கிடக்குது அப்படின்னு யாரோ ஒரு ஆன்மா வந்து வருந்தி இருக்கும். எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்க, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு தான் எல்லாருக்கும் மழை. ஒரு கோவில் ஒரு இடத்துல பொழிவு பெறுகிறது, கட்டப்படுகிறதுனா எல்லாரும் அதுக்கு பொறுப்பு கிடையாது. யாரோ ஒரு ஆன்மா வந்தவங்கெல்லாம் புளியோதரை கொடுக்குறாங்களா, பொங்கல் கொடுக்குறாங்களா, சுண்டல் கொடுக்குறாங்களா, கேசரி கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து கேட்டு போயிருப்பாங்க. அந்த வந்த கூட்டத்துல யாரோ ஒரு ஆன்மா மட்டும், ஐயோ சாமியோட கோயில் இப்படி அழுக்கா கிடக்குது, சாமியோட உடையெல்லாம் இப்படி அழுக்கா இருக்குது, பாத்திரமெல்லாம் கருப்படிச்சு கிடக்குது அப்படின்னு யாரோ ஒருவர் வருந்தி இருப்பார். அந்த ஒருவருடைய வருத்தத்திற்காகத்தான் இன்னைக்கு 200 பேர் இங்க வந்து பணி செய்து கொண்டு இருக்கோம். நேற்று யாராவது வந்திருப்பாங்க, வருந்தி இருப்பாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, நாளைக்கு திருநாவுக்கரசு வளர் திரு சிவனடி நம்முடைய உழவார பணி திருக்கூட்டம் வர இருக்கிறது, அவர்கள் இந்த கோயிலை தூய்மை செய்து கொடுத்து விடுவார்கள்னு சாமி அவரை ஆற்றுப்படுத்தி அனுப்பியிருப்பார். இன்றைக்கு வந்து பார்த்தாங்கன்னா இந்த கோயிலை பார்த்தா மகிழ்ச்சி அடைவாங்க. நல்லா நினைத்து பாருங்க, இந்த கோவிலுக்கு வழிபாட்டுக்கு வரக்கூடியவங்க யாராவது இந்த பணியெல்லாம் பார்த்துட்டு, அடடா நம்ம பிச்சாண்டேஸ்வரர் கோயில் எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு உள்ளம் மகிழ்வார்கள் என்று சொன்னால் அதை விட என்னங்க மகிழ்ச்சி இருக்கிறது? உலகத்துல சொல்றாங்க, மகிழ்வித்து மகிழ் சொல்றாங்க. நீங்க செய்த பணி அந்த பணி தான், பிறரை மகிழ்விக்கக்கூடிய பணி இந்த பணி. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கோவில்கள் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய திருநீரு, உருத்திராக்கம், நாயன்மார்கள், ஏன் சிவபெருமானே இன்னைக்கு நீ வீற்றிருக்கிறாருன்னா நல்லா நினைச்சு பாருங்க. நமக்கு இந்த ஊர் இல்லைன்னா 100 ஊருக்கு போயிடலாம். சாமி எங்க போவாரு? எல்லா ஊரும் அவரு ஊரு தானே. சாமியினால செய்ய முடியாத காரியம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு தீங்கு செய்ய முடியாது அவரால. நாம நினைச்சோம்னா யாரை வேணாலும் கெடுத்து விட்டுறலாம். ஆனா சிவபெருமானால இப்படி யாரையும் கெடுக்க முடியாது. ஏன்? அவர் கருணையே வடிவமானவர். யாரையும் துரத்த முடியாது ஊரை விட்டு. ஏன்? எல்லா ஊரும் அவர் ஊரு தான். அதுபோல அவருக்கு போறது இடம் கிடையாது. எனவே இந்த கோயில் தான் அவருக்கான களம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வான்மொழி வந்துருச்சு, எல்லாம் உள்ள வந்துருங்க. மழை வரல, ஆனா இங்க உழவார பணி செய்துட்டீங்க, மழை வந்துருச்சு. என்ன தெரியுங்க, இதுவும் ஒரு கும்பாபிஷேகம் என்பதை மகிழ்ச்சியோட வைத்துக் கொள்ளுங்க. ஐயா, கும்பாபிஷேகம்னா தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்களே, இங்க எதுவுமே பண்ணலையே. உங்க உடம்புல இருந்து எவ்வளவு நீர் போயிருக்கும் இல்லையா? அது எல்லாம் உழவார் நம்ம கும்பாபிஷேக நீர் தான். எனவே அன்பர்களுடைய பணியில நான் வந்து கலந்து கொண்டிருப்பது உங்களையெல்லாம் வாழ்த்துவதற்காக அல்ல, உங்களையெல்லாம் வணங்குவதற்காகத்தான். எங்களுடைய பணிகளில் இருந்து தொண்டர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு 4 நாள் கடுமையாக வேலை செய்துவிட்டு ரொம்ப சலிப்பாயிட்டாங்க. எங்கேயும் போகிறதுக்கு வர தயாராக இல்லை. ஆனால் ஐயா சொன்ன ஒரே காரணத்தினால அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள் கையால் கொடுத்த அந்த அமுதை சாப்பிட்டு எல்லாம் அமைதி பெற்றிருக்கிறாங்க. 4 நாள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் கொடுத்த சாப்பாடு இன்னும் சொல்ல போனால் குறையா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் 4 நாள் ஆச்சு. இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான் எங்களுக்கு அருமையான சாப்பாடு. ஏன்னா தினமும் உப்புமா, எந்த உணவும் குறையில்லை. ஆனால் தொடர்ந்து இதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சூழல் அப்படி, அங்கேயும் குறை சொல்ல மாட்டான். அந்த சூழல்லாம் அவங்களால அவ்வளோதான் கொடுக்க முடியும். அப்படி இருந்தபோது தொண்டர்கள்லாம் சொன்னாங்க, ஐயா எங்கேயாவது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா பரவாயில்லையேன்னு. சாமி நேராக கூப்பிட்டு வந்தார். சாப்பாடு போட்டதை பார்த்தோன்னே நான் கேட்டேன், என்னங்க ஐயா நீங்கள் சிறப்பு உழவார பணியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா நாங்கள் செய்கிற எல்லா உழவார பணியும் சிறப்பு தான், எல்லா உழவார பணியும் இப்படி தான் சாப்பாடு போடுவோம்னாங்க. ஆச்சரியமாக போச்சு. இப்படி சாப்பிட்டுட்டா வேலை செய்கிறாங்க. வீட்டில் 2 இட்லியும் பொங்கல் சாப்பிட்டாவே படு தூங்கிடுங்க. இப்படி சாப்பிட்டுட்டா வேலை செய்கிறாங்க. நல்லா நினைக்கிட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச உழவார பணியில் இப்படி யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க, எங்கள் பகுதியில் கிடையாது. ஏன்னா அது உழைப்பதற்கான களம். அங்கே மிகுதியாக உணவை கொடுத்தா
அவங்க சாப்பிட்டா உடம்பு என்ன பண்ணும், தூக்கம் வரும். எனவே அப்படிலாம் உணவு கொடுத்து நாங்கள் உழவார பணி செய்த காலத்தில் அப்படிலாம் உணவு கொடுத்து பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஓ, உழவார பணியில் கூட இப்படி சாப்பாடு போடலாமோ அப்படின்னு நினச்சி பாருங்க. ஐயா சொன்னார், இது கூட எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் சொன்னார். இவ்வளவு சிம்பிளாக பண்ணுறதே இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் சிறப்பாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அந்த அன்னைக்கு நாங்கள் எங்கிருந்தாலும் வந்துடுறோம். எதுக்கு, உழவார பணி பண்ணுறதுக்கு இல்லைங்க. நீங்கள் எல்லாம் அப்படி சாப்பாடு போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டு மகிழ்ச்சியாக உங்களோட அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. எனவே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் யாரோ, ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய வயதானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே திருநாவுக்கரசராகத்தான் உங்களை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம். சிவாயன நல்லா தெரிந்து கொள்ளுங்க, திருநாவுக்கரசரே வரமாட்டார். அந்த தொண்டை யாரெல்லாம் தன்னுடைய உயிர் மூச்சாக செய்கிறார்களோ அவர்களெல்லாம் திருநாவுக்கரசர் தான் என்று நாம் கும்பிட்டா தான் திருநாவுக்கரசரை வணங்கிய பயன் கிடைக்குமே தவிர சும்மா கோயிலில் போய் உருவத்தை பார்த்து கும்பிட்டா ஒன்றும் கிடைக்காது. அந்த பணியை செய்யக்கூடிய நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யாரெல்லாம் அமுது படைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இளையான்குடி மாறனாயருடைய அம்சம். ஏன்னா எப்பயுமே நாயன்மார்களுக்கு இணைய யாரையும் சொல்லக்கூடாது, ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபை கருதி சொல்லுகிறோம். அடியார்கள் என்று வந்தால் ஒருவேளை உணவாவது ஒருவர் கொடுப்பார் என்றால் அவர் இன்னும் இளையான்குடி மாறனாயனாருடைய அருளை பெற்றவராக இருக்கிறார். ஒரு அடியார் வர்றாரு, அழுக்கு உடை உடுத்தி இருக்கிறார். ஐயா, நான் ஒரு வேட்டி கொடுக்குறேன், நீங்க உடுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னா அவர் நேசநாயனார் செய்த தொண்டை செய்திருக்கின்றார். ஒரு அடியார் வருகிறார், என்ன கேட்டாலும் கொடுப்பன்னு சொன்னா அவர் இயற்பகை நாயனாருடைய அம்சத்தை பெற்றிருக்கிறார். அதுவா போல ஒருவர் நல்ல அழகா தேவாரம் பாடினார்னா அவர் ஞானசம்பந்த பெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் எப்படி உண்மையோ அதுபோல உழவாரம் செய்யக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் நாவுக்கரசு பெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஐயா சொன்னாங்க, இங்கே நாங்கள் நீங்கள் எல்லாம் உழவார பணி நல்லா செய்கிறீங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறது வரல, நீங்கள் ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கி பட்டதாரிகள் ஆகிவிட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் எந்த சான்று உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. முதல்ல ஒரு செய்தி சொன்னேன், அதை சொல்லி கூட நிறைவு பண்ணலாம். என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இந்த உழவார பணியை தோற்றுவித்தவர் யார் என்று சொன்னார் எல்லாரும் என்ன சொல்லுவார், நாவுக்கரசு பெருமானத்தை கையை காட்டுவோம். ஆனால் உண்மையிலே தெரிந்து கொள்ளுங்க, நாவுக்கரசு பெருமான் அந்த பணியை தொடங்கலை, அவர் உருவாக்கலை, அவர் கண்டுபிடிக்கலை. அவருக்கு அந்த பணியை கொடுத்தவர் வேறொருவர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு இந்த உழவார் எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, உழவார பணியில் பெண்கள் மிகுதியாக இருப்பாங்க. அதே போல் இன்னொரு சிறப்பு தெரிந்து கொள்ளுங்க, எந்த வழிபாட்டு குழுவில் பெண்கள் மிகுதியாக இருக்கிறார்களோ அந்த வழிபாட்டு குழு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா, ஒரு ஆண் வந்தால் ஆண் மட்டும்தான் வருவான். இந்த மாதிரி நீ எங்கே வேணாலும் போய்க்க, எண்ணெயெல்லாம் கூப்பிட்றனால வச்சுக்காத, வேலையை முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, ஆணை நினைப்பாருன்னா இப்படியாவது ஒரு நாள் நிம்மதியாக இருந்துட்டு வருவோமே, அப்படி கூட சில பேர் வந்திருப்பாங்க. பாருங்கள், நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க கூட அவங்களுக்கு வழித்துணையாகவோ அவங்களை பாதுகாப்பதற்காகவோ கொண்டு போய் விடுவதற்காகவோ கூட்டிகிட்டு வருவதற்காகவோ ஏதேனும் ஒரு வகையில் கணவர் வரலாம், அப்பா வரலாம், சகோதரன் வரலாம், மகன் வரலாம், பேரன் வரலாம். வரும்போதெல்லாம் சும்மா விட்டுட்டு கொஞ்சம் நின்றுட்டு இருப்பாரு. நான் சும்மா தானே நிற்கிறேன், வீட்டில் இருந்து ஒரு மாதிரி சொல்லுவான், கோயில் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வாடாம்பா, வீட்டுக்காரன் இருந்தாலும் வாங்கம்பா. இங்கே வந்துட்டாருன்னா உங்களை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் சும்மா அங்கேயும் சுற்றிட்டு இருப்பாரு. ஏங்க அங்கேயும் சும்மா தானே சுற்றிட்டு இருக்கிறீங்க, அங்கேயும் இங்கேயும் வெளியில் நிற்கிறதுக்கு பெசால் கோயிலில் தான் உட்காருங்களேன். சரி, நல்லா தானே இருக்குது. அப்படி உள்ளே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க இங்கே சும்மா உட்காந்துருக்கிறீங்களே, பாருங்கள் எத்தனை ஆம்பளைங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீங்களும் தான் இருக்கிறீங்களே, என்னடா இது வம்பா போச்சு, ஏதாவது ஒரு பணியை செய்வோம் அப்படின்னு ஒரு பணியை செய்ய தொடங்கினா அந்த சுகத்தை கண்டு விட்டா நினச்சி பாருங்க. இங்கே யாராவது ஏசி போட்டுட்டு இருக்கிறாங்களா, வெயில் எப்படி அடிச்சது, சரி இப்போ மழை வரப்போகுது, உங்களுக்கு யாராவது கொடை பிடிக்க போகிறாங்களா, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உழவார பணி செய்கிறவங்க வெயில், மழை, காற்று, பசி, தாகம் இதெல்லாம் கடந்து யார் பணி செய்கிறாங்களோ அவங்க தான் உழவார பணி செய்ய முடியும். ஐயோ வெயில் அடிக்குதுங்க, ஐயோ மழை பெய்யுதுங்கன்னா அவங்க உழவார பணி செய்கிறதுக்கெல்லாம் முடியாது. எங்கேயாவது வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆச்சரியம்,
அன்பர்கிட்ட வரும்போது கேட்டோம், ஏப்பா இது உண்மையாகவே சென்னை தானா? ஏன்னா சென்னைனாவே எங்களுக்கெல்லாம் ஒரு அறிவில் ஒரு பதிவு இருக்குது. என்னென்னா சென்னைக்காரங்களுக்கு ரொம்ப அறிவு அதிகம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க அறிவு தான் சுப்ரியர். அப்படி இருக்கும்போது சென்னையில் எத்தனையோ பொழுதுபோக்கெல்லாம் இருக்குது, ஏன் கடற்கரை முதற்கொண்டு எல்லாம் இருக்குது. அத்தனை சுகம் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 200 பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கிறாங்களே, உண்மையாகவே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடும்போது அன்பர்கிட்ட பேசிக்கிட்டேன். எனவே எத்தனையோ பொழுதுபோக்குகள் இருக்கக்கூடிய இந்த சென்னை மாகாணத்தில் இத்துணை தொண்டர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு எல்லாம் விடுமுறை. அன்னைக்கு தான் பாருங்க எல்லாரும் கொஞ்சம் தூங்கலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், கல்யாண காட்சிக்கு போகலாம், ஒரு சினிமாவுக்கு போகலாம், கடற்கரைக்கு போகலாம், சுற்றுலா போகலாம்னு நினைக்கிற அந்த நாளில் இறைவனுக்கு உழவார பணி செய்யலாம்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய திருவடிகளை எல்லாம் நாங்கள் தலைமேல் வைத்து வணங்கிக் கொள்கிறோம். சிவாய அன்பர்களே, ஐயா சொன்னதுக்காக வந்தோம். எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொன்னாரு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். மழை வருது, அன்பர்கள் நிறைவேறுங்க. எனவே நான் ஒன்று கவலைப்படுவார். இவ்வளோ நேரம் எனக்காக திருவேலிமலையில் பெரிய பஞ்சம் வந்துச்சு. நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் அங்கே போனாங்க. போன போது சாமிகிட்ட கேட்டாங்க, ஐயா சாமி, அடியார்கள்லாம் பசியோட பஞ்சத்தில் இருக்கிறாங்க, ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னாரு. சாமி சொன்னார், 2 பேர்த்துக்கும் தினமும் ஒரு பொற்காசு கொடுக்குறேன், அந்த காசை விற்று பொருளை வாங்கி அடியார்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னார். 2 பேருக்கு மகிழ்ச்சி. தினமும் போவாங்க, பதிகம் படிப்பாங்க, தினமும் ஆளுக்கு ஒரு காசு கிடைக்கும், எடுத்துகிட்டு வந்து தொண்டர்கிட்ட கொடுப்பாங்க, போய் பொருள் வாங்கிட்டு வருவாங்க, சமைப்பாங்க, அடியார்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இப்படி செய்து கொண்டிருந்த ஒரு நாளில் ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிறார். அப்பர் பெருமானுடைய மடத்தில் சாப்பிட்டுட்டு வந்து கை கழுவுறாங்க. நல்லா கேட்டுங்க, அப்பர் பெருமானுடைய மடத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து கை கழுவுற காட்சியை பார்க்குறாரு. தன்னுடைய மடத்தில் அப்போ தான் சாப்பிட்றதுக்கே கை கழுவுறதை பார்க்குறாரு. உடனே தொண்டர்களை கூப்பிட்டாரு, என்ன ஆச்சு? அப்பர் பெருமான் சரியாக உணவு கொடுக்குறாரு, நீங்கள் ஏன் அடியார்களுக்கு அப்பர் பெருமான் பொறாமைப்பட்டாரு நினச்சிடக்கூடாது. நம்ம மடத்தில் மட்டும் ஏன் அடியார்களுக்கு சாப்பாடு ஆகுதுன்னு லேட் ஆகுதுன்னு சொன்னார். அப்போ சொன்னாங்க, ஐயா மன்னிக்கணும், உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லான் இருந்தோம், ஆனால் எப்படி சொல்வதுன்னு தெரியல, பரவாயில்ல சொல்லுங்கன்னாரு. அப்பர் பெருமானுடைய காசை கொண்டு போய் கொடுத்தா உடனே செல்லுது, பொருள் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு சமைச்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற காசை கொடுத்தா இந்த காசு மாற்று குறைவாக இருக்கிறது. தங்கத்தில் தரம் குறையுது பாருங்க, அதுபோல் மாற்று குறைவாக இருக்கிறது. எனவே இதை பல முறை முயற்சி பிறகுதான் பொருள் கொடுக்குறாங்க, வந்து சாப்பாடு செய்வதற்கு தாமதமாகி விடுகிறார். இதை கேட்ட உடனே ஞானசம்பந்தர் வருந்தினார். நேராக சாமிகிட்ட போனார். சாமி, அப்பர் பெருமானுக்கு கொடுத்தது போல எனக்கு கொடுன்னு கேட்கல, எனக்கும் வாசி இல்லாத காசு வேண்டும்னு சொல்லி ஒரு பதிகம் பண்ணார். அந்த பதிகம் எல்லாருக்கும் தெரியும், வாசி தீரவே காசு நல்குவின்னு சொல்லக்கூடிய பதிகம். வாங்கிட்டு வந்தார், சாப்பாடு போட்டார், வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வரலாறு. ஆனால் சேக்கிலார் பெருமான் என்ன சொல்கிறாரு, ஏன் 2 பேரும் தானே போய் கேட்டாங்க, 2 பேரும் தானே பதிகம் பாடினாங்க, சாமி 2 பேருக்கும் தானே காசு கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் நாவுக்கரசு பெருமானுக்கு உயர்ந்த தரத்துலையும் ஞானசம்பந்த பெருமானுக்கு சாதாரண காசை ஏன் கொடுத்தார்னு கேட்டால் அங்கே தான் சொல்கிறாரு, நாவுக்கரசு பெருமான் கையினால் திருப்பணி செய்யக்கூடிய தொண்டர், எனவே அவரை சிறப்பிக்கும் வண்ணமாக அவருக்கு வாசி இல்லாத காசை கொடுத்தார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஞானசம்பந்தர் வாசி குறைவாக இருக்கிற காசு கொடுத்ததுனால சாமிகிட்ட போய் கேட்டார், சாமி இப்படி கொடுக்கலாமான்னு. ஆனால் நாவுக்கரசருக்கு கொடுத்துருந்தா அவர் போய் கேட்க மாட்டார். ஏன்? அவர் ஒருபோது சிவபெருமானுடைய மனத்துக்கு மாறாக தன்னை கேட்கவே மாட்டார். நமக்கு இவ்வளோதான் சாமி கொடுத்துருப்பார் போல, இருக்கிறத வச்சு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பார். எனவே சாமி என்ன பண்ணார், கை திருத்தொண்டு செய்த நாவுக்கரசருக்கு வாசி இல்லாத காசும் தனக்கு பிள்ளை போல இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருக்கு வாசியுடைய காசு கொடுத்தார் என்றால் அதற்கு என்ன காரணம் சேக்கிழார் சொல்லுகிறார் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், அது கை திருத்தொண்டு. அந்த கை திருத்தொண்டு தான் நீங்கள் செய்த உழவாரப்படி என்பதை சொல்லி சிவாய நம. நான் சொல்லலை, பாடம் சொல்லுங்கள்.